வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன வந்து முக்கியமாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டவுட்னா ஏதாவது உங்களுக்கு புரியும். வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் வந்துருங்க. டிஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு பாருங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இங்கே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இங்கே வந்து நம்ம அப்ளை ஆன்லைன் இருக்கு பாருங்க. இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்தீங்கன்னா இங்கே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து பேப்பர் 1 அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளை நவவில் வந்து நீங்கள் கொடுத்துங்க. நீங்கள் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நேராக அப்ளை நவ கொடுத்துருங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎட் முடிச்சவங்க வந்து பேப்பர் 2 அப்ளை பண்ணலாம். டிடிஎட் முடிச்சவங்க வந்து நீங்கள் பேப்பர் 1 அப்ளை பண்ணலாம். ஸோ தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை நவ கொடுத்துக்கலாம். அப்ளை நவ கொடுத்தாக்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இங்கே வந்து இமெயில் ஐடி கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஓடிபி வந்து நீங்கள் கேட்கும். ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ஸ்பேமுக்கு வந்து உங்களுடைய ஓடிபி போயிடும். நீங்கள் வந்து இன்பாக்ஸில் பார்க்குறது பதில் வந்து நீங்கள் ஸ்பேமில் பாருங்கள். அப்புறம் வந்து ஸ்பேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தா உங்களுடைய ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து வெரிஃபை பண்ணிங்க. ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து ரெண்டுமே வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான யூசர் ஐடி அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்தாலே உங்களுக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிட்டு உங்களுடைய மெயிலுக்கும் உங்களுடைய ஃபோனுக்கும் வந்திருக்கும். செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துங்க. அப்ளை அப்புறம் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஓனாக வந்து நீங்களே கிரியேட் பண்ணிங்க. இல்லைனா நீங்கள் அதே பாஸ்வேர்டு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன் லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சப்ஜெக்ட் அப்டேட் ஃபோருக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்ளிகேட் நேம் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து இனிஷியல் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜெண்டர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஃபோட்டோ ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ ஐடி பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஃபோட்டோ ஐடி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஐடி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியோட நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு அவரோட இன்ஷியல் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. மதர் நேம் என்டர் பண்ணிட்டு அவங்களோட இன்ஷியல் வந்து நீங்கள் இங்கே இன்ஷியல் வந்து என்டர் பண்ணிக்கணும். நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நேஷனாலிட்டி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரிலீஜன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுடைய டோர் நம்பரு, உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, உங்களுடைய ஏரியா நேமு, கீழே வந்து உங்களுடைய வில்லேஜ், போஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் கேட்பாங்க வந்து தமிழ்நாடு கொடுத்துங்க. அது கீழே வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஆகும். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட பின்கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இங்கே இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதே அட்ரஸ் வந்து இங்கே காப்பி ஆகிடும். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் சேமாக இருந்தாக்கா நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இல்லை வேறு ஒரு அட்ரஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் இப்போ தற்போது இருக்கிற அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் கேட்குறாங்க, அதாவது மாற்றுத்திறனாளி கேட்குறாங்க. இங்கே வந்து எஸ்என்எஸ் கொடுத்துங்க. இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் படிச்சு இருக்க ஃபார்மேட் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் எந்த வரிசையில் படிச்சிங்களோ அந்த வரிசையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது 10th 12th இல்லை யூஜி 2 years டிப்ளமா நீங்கள் இந்த வருஷத்தில் படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்புறம் வந்து செகண்ட் வந்து 10th 12th யூஜி பிஎடு அப்புறம் பிஇடி அப்புறம் பிஐடின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் இது செகண்ட் சூஸ் பண்ணிங்க. தேர்டு வந்து எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எஸ்சி அப்புறம் வந்து 4 years பிஏ
பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வரீங்களோ நீங்கள் அந்த ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணிங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 10th 12th அப்புறம் வந்து யூஜி முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து பிஎட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்க. ஆனால் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு ஒத்து போகிற ஆப்ஷன் அது. ஸோ பார்த்துங்க, நம்ம எப்படி படிச்சோம்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டடி நம்ம வந்து உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 10th மார்க் ஷீட்டோட நம்பரு, அப்புறம் லாங்குவேஜ், அப்புறம் வந்து மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ரெகுலரானு. ஸோ நீங்கள் படித்த போர்டு வந்து கேட்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பர்சன்டேஜ் கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 10th 12th யூஜி பிஜி பிஎட் எல்லாமே நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பாதிலே நின்றுடும். ஸோ அதுக்கேற்ற வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுடைய 12th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வந்து ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே HSC கொடுத்துங்க, இல்லை வந்து டிப்ளமா கொடுத்துங்க, ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட மார்க் ஷீட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. மோட் ஆஃப் ஸ்டடி வந்து இங்கே ரெகுலராக ப்ரைவேட் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து இங்கே கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துக்கணும். இங்கே வந்து நீங்கள் 12th எப்போ ஜாயின் பண்ணிக்கணும் அந்த வருஷம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து 12th முடித்த வருஷம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏப்ரல் 2012 முடிச்சிங்கன்னா இங்கே வந்து ஜூன் 2011 நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஒரு வருஷம் படித்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இல்லை வந்து நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா இல்லை அட்டம் அடிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கணும். இங்கே வந்து 12th வந்து ஃப்ரம் பீரியடும் 2 பீரியடும் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட யூஜி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எது அப்லோட் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதை தான் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியோ அது வந்து இல்லை வந்து இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு உங்களோட நேம் ஆஃப் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட டிகிரி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு மேஜர் சப்ஜெக்ட் வந்து இங்கே கீழே என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களோட சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலண்ட்டாக இல்லை வந்து டைரக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. டைரக்ட் கொடுத்துங்க, இல்லை ஈக்குவலண்ட் கொடுத்துட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பிஎட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிங்களா, இல்லை வந்து இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிற மாதிரி தான் எஸ் கொடுத்துங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிங்கன்னா நோ கொடுத்துங்க. நேம் ஆஃப் த டிகிரி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் டிகிரி வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி வந்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிடணும். நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷன் நேம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி நேம் கேட்குறாங்க. அது கீழே வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து இல்லை வந்து உங்களோட இன்ஸ்டியூட் வந்து அங்கீகரிக்கப்பட்டுதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் முடித்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் இருக்கு பாசிங் இருக்கு பாருங்கள், அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள், உங்கள் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து எப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிங்களோ அந்த இயர் மந்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஸ்டடி இருக்கு பாருங்கள், ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டானு சொல்லி கேட்பாங்க. பிஎட் வந்து மோஸ்ட்லி நம்ம ரெகுலராக பண்ணியிருப்போம், அதாவது ரெகுலர் கொடுத்துங்க. பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து எக்ஸாம் அது ஒரு சென்டருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்கள் மேரில் வந்து ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்என்எஸ் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்துங்க. அப்புறம் வந்து டிபார்ட் ஆர் டிஸ்குவாலிஃபைடு இஃப் அப்ளிகபிள் கேட்குறாங்க பாருங்கள், இதை வந்து நோ கொடுத்துருங்க. அது கீழே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து காட்டியிருக்காங்க, இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம அப்லோடிங் பேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அது பார்த்திங்கன்னா வந்து 40 KB இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கணும், அதுவும் வந்து 40 KB இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 500 KB வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். பிடிஎஃப்லாம் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணணும். முக்கியமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஜெராக்ஸ் வந்து எதுவும் அப்லோட் பண்ணாதீங்க. நல்லா கிளியரான இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், அது வந்து அப்லோட் பண்ணணும். 500 KB நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய யூஜி டிகிரி இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 250 KB வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பில் மாற்றி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய யூஜியோட கன்சல்ட் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது ஓரல் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஓரல் மார்க் ஷீட் இல்லைன்னா உங்களோட செமிஸ்டர் மார்க் ஷீட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே பிடிஎஃபாக மாற்றி
500 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பிஎட் ப்ரொஃபஷனலுக்கு பாருங்கள், இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். இல்லை வந்து உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் 500 கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கான்டாக்ட் இல்லைனா வந்து டிசி வந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள், கடைசியாக முடிச்சத டிசி கேட்பாங்க, இல்லை வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது எதாவது ஒன்று வந்து நீங்கள் 500 கேபியில் வந்து நீங்கள் பிடிஎஃபில் மாற்றி அப்லோட் பண்ணிங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அது வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி பண்ணவங்க வந்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க, சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்து நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிங்களோ அதே ஐடென்டிட்டி வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, இது 4லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ இவ்வளோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 12 டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட ப்ரீவியூ வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. ப்ரீவியூ பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிடணும். ஃபீஸ் கட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகி நீங்கள் பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தேவைப்படும், ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வேறு எதுக்காக தேவைப்படும். ஸோ ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.